வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. இலங்கையில் எல்டிடி என்ற அமைப்பின் மூலமாக அந்த அமைப்பின் தலைவராக இருந்த பிரபாகரன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக போரில் கொல்லப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்த தினம் 18 மே 2009. இன்று 17 மே. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இலங்கை அரசாங்க அன்றைய இலங்கையினுடைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அறிவித்தது 19ஆம் தேதி தான் அறிவித்தார். 18 மே அன்று அவர் கொல்லப்பட்டதாக அறிவித்தார். நாளை மே 18. இந்த தினத்தை ஒட்டி சில தகவல்களை சில தகவல்கள் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன் அந்த மாதிரி தகவலை கொண்டு போய் செல்லணும் அப்படின்னா, முதலில் விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய வரலாறு என்பது 50-60 ஆண்டுகளுக்கு மேல் நீண்ட வரலாறு. சிவில் வார் ஆரம்பித்தது, அதாவது உள்நாட்டு யுத்தம் ஆரம்பித்தது வேண்டுமானால் 1950 ஆரம்பமாக இருக்கலாம். ஆனால் அதற்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள், விடுதலை புலிகள் இயக்கம், இந்த விடுதலை புலிகள் ஏன் அந்த விடுதலை போராட்டத்தை ஏன் ஆரம்பித்தார்கள், அது தொடங்கியதற்கான மூலக்கூறுகள் என்ன, அது ஆயுத போராட்டமாக மாறியது 80களினுடைய ஆரம்பத்தில் 82-83 ஏன் மாறியதற்கான நிர்பந்தம் என்ன, இது போன்ற பல கேள்விகளோடு இந்த எல்டிடியினுடைய வரலாறு நீள்கிறது. ஒரு உணர்வு வயப்பட்டோ அல்லது ஒரு ஒற்றை கடவுள் என்ற ஒரு அடையாளத்தோடு காணப்படுகிற பிரபாகரன் என்று உணர்ச்சி வசப்பட்டோ நாம் கண்டோம் என்றால் சில உண்மைகளை நாம் மறந்து விடுவோம், அல்லது அடுத்த தலைமுறைக்கு நாம் அதை கொண்டு செல்ல மறந்து விடுவோம். வரலாறை கடந்து கொண்டு செல்வது நம் தலைமுறையினின் கடமை. சரி, இப்போது எல்டிடி பிரபாகரன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக இறந்ததாக மே 18, 2009 இறந்ததாக அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இன்னும் சில ஈழத்தை ஆதரித்து பேசக்கூடிய அல்லது தமிழ் ஈழத்தை பற்றி அதிகம் பேசக்கூடிய, மக்களின் கவனத்தை ஈர்க்கும் அளவுக்கு பேசக்கூடிய இந்திய அரசியல் தலைவர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் இன்னும் பிரபாகரன் உயிரோடு இருப்பதாகத்தான் அவர்கள் அதை பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தோராயமாக 2 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த இலங்கை இராணுவத்தை இந்த மே 18, 17 தேதிகளில் நினைவு கூறுகிறார்கள். குறிப்பாக எல்டிடி தலைவர் பிரபாகரன் அவர்களை இதில் நினைவு கூறுகிறார்கள். என்னுடைய இதில் கருத்து, நான் ஒரு நடுநிலை ஊடகவியலராக என்னுடைய கருத்தை நான் கூற விரும்புகிறேன். தவறு எந்த பக்கம் ஆரம்பித்தது? எல்டிடி என்ற இயக்கம் வினையா எதிர்வினையா? அது என்ன வினையா எதிர்வினையா அப்படின்னா, எனக்கு ஒரு உரிமை மறுக்கப்படும் பொழுது அல்லது எனது உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது நான் எதிர்வினையாற்றியதன் மூலமாக ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டது என்றால் அது எதிர்வினை. எனக்கு இந்த உரிமையெல்லாம் வேண்டும் என்று நானே ஒரு இயக்கத்தை தொடங்கி நான் வினையை ஆற்றினேன் என்றால் அது வினையாற்றுதல். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்றதுன்னா, ஒரு தோராயமாக ஒரு 11-12% இன்றைக்கு மக்கள் தொகையில் 11-12% இருக்கக்கூடிய தமிழ் பேசும் தமிழர்கள், சிங்களவர்கள், அவர்கள் தமிழ் பேசும் சிங்கள குடிமக்கள், அப்படிதான் நாம் கூறணும். அவர்களுக்கு இப்படி கூறுவதில் யாருக்கும் ஒரு மனசங்கடங்கள் இருக்கலாம், கோபம் கூட வரலாம். நான் ஏன் இந்த தமிழ் பேசும் சிங்களர்கள் என்று நான் சொன்னேன் என்றால், அவர்கள் பிறந்து வளர்ந்து அவர்கள் முன்னேறியது எல்லாம் அந்த நாட்டில்தான். அந்த நாட்டிற்கு இது ஒரு சின்ன நினைவு கூர்ந்து நான் ஒரு நினைவு கூற விரும்புகிறேன். என்ன தெரியுமா? நினைவூட்டல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 1981 மன்னிக்கணும் 1982-83 இந்த சிவில் வார் தொடங்கும் போது, இந்த உள்நாட்டு யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுது, இந்த இயக்கத்திற்கு ஆயுத பயிற்சி, போர் பயிற்சி, யுத்த உளவியல் எல்லாம் வழங்கியது இந்திய துணைக்கண்டம். நாம் வளர்த்ததுதான் எல்டிடி. நாம் என்று நான் சொல்வது இந்தியர்களாக இந்திய நாட்டிலிருந்து நாம் வளர்த்ததுதான் எல்டிடி, அந்த விடுதலை போராட்ட இயக்கம். எல்டிடி என்ற லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம். இதை மிக பகிரங்கமாக இராணுவ அதிகாரிகளும் சரி, இந்திய அரசியல் தலைவர்களும் சரி, குறிப்பாக தமிழக அரசியல் தலைவர்கள் இதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். மிக சுதந்திரமாக ஒரு தமிழீழத்தினுடைய தலைவராக, எல்டிடியினுடைய தலைவராக கருதப்பட்ட பிரபாகரன் அவர்கள் மிக சுதந்திரமாக தமிழ்நாட்டில் நடமாடி இருக்கிறார்.
குறிப்பாக மதுரையில் அவர் தங்கியிருக்கிறார், சென்னையில் தங்கியிருக்கிறார். இதையெல்லாம் அரசாங்கத்தின் துணையோடு தான் நடந்திருக்கிறது. இதை நாம் மறுக்க இயலாது. அன்றைக்கு நாம் ஆதரித்த எல்டிடி இயக்கம் 1991 மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியினுடைய படுகொலைக்கு பிறகு அது தடை செய்யப்பட்ட இயக்கமாக மாறியது. நாம் எந்த இயக்கத்தை வளர்த்தோமோ, எந்த இயக்கம் வளர்வதற்கு ஆயுதமேந்திய போராட்டத்திற்கு நாம் பயிற்சி அளித்தோமோ அதே இயக்கத்தை நாம் 1991 தடை செய்தோம். ஏன்? இந்திய இறையாண்மைக்கு எதிராக இந்திய பிரதமரை அந்த எல்டிடிஇ விடுதலை புலிகள் கொன்றார்கள் என்ற குற்றச்சாட்டிற்காக. இதில் ராஜீவ்காந்தியை கொன்றது யார் என்ற சர்ச்சைகளுக்குள் நான் இன்னும் செல்ல விரும்பவில்லை. காரணம், ஏன் அதை சர்ச்சை என்று கூறுகிறேன் என்றால், தீர்ப்பு வந்த பிறகும் அதை விசாரித்த அதிகாரி ரகோத்தமன் பல நேர்காணலில் அதன் முரண்பாடான கருத்துக்களை கூறுகிறார். அவர் பணியில் இருந்தபோது செய்த சில தவறுகளை அவர் பணியிலிருந்து வெளியே பிறகு சொல்கிறார். எது உண்மை எது பொய் என்பது அவரவர் மனசாட்சிக்கு மட்டுமே தெரியும் என்பதால் விட்டுவிடுகிறேன். சரி, இதை நினைவூட்டலாக நான் ஏன் கூறுகிறேன் என்றால், நமது அண்டை நாடு, அந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு உள்நாட்டு யுத்தம், அதில் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது என்பது வேறு விஷயம். உணர்ச்சி வசப்பட்டு 80களுடைய இறுதியில் இருக்கும் இளைஞர்கள், அப்போது நானும் பள்ளி காலம் கல்லூரி காலங்களில் படித்துக் கொண்டிருந்த காலம், விடுதலை புலிகள் ஒரு இலங்கையினுடைய இராணுவ முகாமை கைப்பற்றி விட்டார்கள் என்றால் கொண்டாடிய தருணங்கள் உண்டு. காரணம், ஒரு ஹீரோவாக அவரை நம்ம பார்த்தோம். நமக்கு அப்போது வரலாறு முழுமையாக தெரியாது. முழுமையாக தெரியாமலேயே வளர்க்க அந்த எல்டிடியினுடைய போராட்டத்தை ஒரு பெரிய ஹீரோ வடிவமாக பார்த்தோம். யுத்தம் என்பதை நாம் வேறு விதமாக புரிந்து கொண்டோம். இது ஊடகங்கள் செய்த தவறா அல்லது அரசியல் தலைவர்கள் ஒரு யுக்தியோடு இந்த செய்திகளை பரப்பினார்களா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம். நான் மீண்டும் கூறுகிறேன், விடுதலை புலிகளுடைய இயக்கத்தினுடைய போராட்ட வடிவத்தையோ அவர்கள் எதுக்காக போராடினாங்களோ அந்த நியாயங்களையோ நான் எந்த இடத்திலும் இழிவுபடுத்தவோ கொச்சைப்படுத்தவோ விரும்பவில்லை. அது அப்படி நான் செய்யணுங்கிறது எனக்கு அவசியம் இல்லை. ஆனால் அவர்கள் எதற்காக ஆயுதம் ஏந்தினார்களோ அதனுடைய நிலைப்பாடு எந்த இடத்தில் அவர்கள் கைகூடியதோ அந்த இடத்தில் அவர்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள், இதுதான் வரலாறு. நான் அடிக்கடி இலங்கை கொழும்பு தலைநகருக்கு சென்றிருக்கிறேன், யாழ்ப்பாணம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கெல்லாம் சென்றிருக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை நான் உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது நான் தெரிந்து கொண்டது, இந்த விடுதலை புலிகளினுடைய எல்டிடியினுடைய இயக்கத்தினால், நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது என்பது வேறு, சற்று கவனமாக வரலாறு கேளுங்கள். இந்த விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்தவர்கள் இப்போது சாமானிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். அவர்கள் இயக்கத்தினோடு எந்த தொடர்பிலும் இல்லாமல் அந்த யுத்த காலத்தோடு கைவிட்டு ஒரு நார்மல் வாழ்க்கைக்கு வந்தவங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய இலங்கையினுடைய சிங்களம் பேசும் சிங்களவர்கள், சிங்கள மொழி பேசும் சிங்களவர்கள், அந்த இளைஞர்களையும் கண்டிருக்கிறேன், தமிழ் பேசும் இளைஞர்களையும் கண்டிருக்கிறேன். ஆனால் இரு தரப்பிலும், தமிழ் பேசும் மக்களும் சரி சிங்களம் பேசும் மக்களும் சரி, இந்த யுத்தத்தை அவர்கள் பெரிதாக நான் இளைஞர்களை மட்டும் கூறுகிறேன், அவர்கள் பெரிதாக அறிந்திருக்கவில்லை. அதை பற்றிய ஒரு பெரிய உள்ளீடு தாக்கம் அவர்களிடத்தில் இல்லை. காரணம் என்ன? இது எல்டிடியினுடைய தோல்வி அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல, சிங்கள அரசினுடைய வெற்றி அப்படியெல்லாம் சொல்ல வரல. இதில் சர்வதேச நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேனுடைய குடும்பத்தினர் எல்லாருமே அதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறாங்க. சர்வதேச நீதிமன்றத்தில் அதுக்கான வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது இருக்கிற தமிழ் இயக்கங்கள் அந்த வழக்குகளை எடுத்து செல்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம். நான் கூற வரும் செய்தி என்றால், அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி என்ன இருக்கிறது என்பதை மட்டும்தான் நான் இதில் குறிப்பிட வருகிறேன். திரு பிரபாகரன் அவர்கள் கொல்லப்பட்டது சரியா தவறா, நியாயமா இல்லையா, இதையெல்லாம் நான் கூற வரவில்லை. காரணம், அது ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை சார்ந்தது. உனக்கு தமிழர் உணவே இல்லையா அப்படி என்று கேட்டால் அதற்கு என் பதில் வேறு. தமிழர் உணர்வு என்பது வேறு. இங்கிருந்து கொண்டு இன்னும் சொல்ல போறால், இங்கிருந்து கொண்டு கூப்பாடு போடுவது, கூவது என்பது வேறு. அங்கிருக்கும் கலை யதார்த்தத்தை பார்த்து அவர்களுக்கு உதவுவது என்பது வேறு. இரண்டுக்குமான வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். இலங்கை நாட்டில், அந்த இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டில் அங்கு வாழும் தமிழர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று தெரியாமல் தங்களுடைய அரசியல் பிழைப்பிற்காக தமிழகத்தை சேர்ந்த அரசியல்வாதிகள், அங்கிருக்கும், நான் சிங்கள அரசியல்வாதிகளும் சேர்த்தே கூறுகிறேன், அங்கிருக்கும் அரசியல்வாதிகளும் சரி இங்கிருந்த அரசியல்வாதிகளும் சரி, தங்களுடைய
அரசியல் பிழைப்பிற்காக செய்திகளை திரித்து கூறியிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. இரண்டு தரப்புமே இந்த விஷயங்களை சரியாக கொண்டு செல்லவில்லை. அடுத்த தலைமுறைக்கு நாம் பெரிய பிழை நேர்ந்துவிடக்கூடாது. இன்னும் அங்கு நீர் ஊத்த நெருப்பாக தமிழீழத்தை பற்ற கனவு இருந்து கொண்டிருக்கிறதா என்றால் சந்தேகம்தான். காரணம், அங்கு ஒரு வரலாற்று பிழையும் நடந்திருக்கிறது. நாம் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அங்கிருக்கும் தமிழ் பேசும் இஸ்லாமியர்கள் அவர்கள் தமிழர்கள் என்று கூறுவதில்லை. நான் நேரடியாகவே கண்டிருக்கிறேன். தமிழ் பேசுவார், நீங்கள் தமிழரா என்று கேட்டால் இல்லை நான் இஸ்லாமியர் என்று கூறுவார். நன்றாக பாருங்கள், இது விடுதலை புலிகள் இயக்கம் செய்த ஒரு செயலினால் ஏற்பட்ட விளைவு. அது பிழையா சரியா என்று கூட நான் சொல்ல மாட்டேன். எதிலுமே தப்பிச்சு போகிறது என் நோக்கம் அல்ல. காரணம், சரியான தரவுகள் நம்மிடம் இல்லை. இருக்கும் தரவுகளை கொண்டுதான் நாம் பேச முடிகிறது. இப்போ 90களுக்கு அப்புறமும் 90களுடைய இறுதியிலையும் ஊடகங்கள் மிக அதிகமாக வளர்ந்த ஒரு சமயம். ஊடக வெளிச்சங்கள் மிக அதிகமாக சர்வதேச அளவில் ஊடகங்களுடைய ஆதிக்கம் அதிகம். தொழில்நுட்பம் காரணமாக ஊடகங்கள் மிக பெரிதாக வளர்ந்த காலம் 90களுடைய இறுதி. இந்த 80களுடைய ஆரம்பத்திலிருந்து நடந்த உள்நாட்டு யுத்தம் இருக்கு பார்த்தீங்களா, இதை பற்றிய செய்திகள் அதிகமாக வெளியுலகுக்கு தெரியாது. இதனால் நம்ம ஒரு கருத்துரைக்கு வர முடியாது. அப்போது இருந்த ஊடகங்கள் அவர்கள் அறிந்தவற்றை அந்த அரசாங்கங்கள் சொல்லதை மட்டும்தான் நமக்கு சேர்ந்தது. அப்போ வேற வடிவத்தில் போராடி இருந்தால் இன்னும் பெரிய உயிரிழப்புகள் இல்லாமல் இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் இருக்கிறது. ஒரு பக்கத்தில் இலங்கையினுடைய அன்றைய ஆண்டவர், இலங்கை அரசாங்கத்தினுடைய அரசியல்வாதிகள், அன்று ஆண்டு கொண்டிருந்தவர்கள் அரசியல்வாதிகள் தமிழ் இனத்திற்காக அல்லது தமிழர்கள் மீது சில ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கலாம், இல்லை என்று சொல்ல முடியாது. இல்லாமல் ஒரு போராட்டம் பிடித்திருக்கிறாது, ஒரு இயக்கம் தோன்றியிருக்காது. ஒரு 60களுடைய புள்ளி விவரங்கள் நான் ஆவணங்களில் படித்ததை வச்சுன்னு சொல்கிறேன். 40களையும் 1940 50 இருந்த அரசு பணிகளில் தமிழர்கள் இருந்த சதவிகிதம் 60 மிக 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 குறைவாக சரிந்தது. அதற்கு காரணம் என்ன என்று நாம் ஒரு ரொம்ப உள்ளூடாக அதை தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் சதவீதம் குறைந்தது என்பது புள்ளி விவர பட்டியல். 1940 50 அதாவது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற போது இலங்கையினுடைய அரசாங்கத்தில் அரசு பணிகளிலும் இன்னும் பள்ளி கல்லூரிகளிலும் பேராசிரியர்களாக, நீதிபதிகளாக, அரசியலிலும் மற்ற எல்லாத்திலும் பங்களிப்பு இருந்தது மிக ஒரு நல்ல சதவீதத்தில் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த 60களில் அது சரிஞ்சிருக்கு. ஏன் சரிந்தது என்ற கூற்றுக்கு இடையில்தான் இங்கு எங்களுக்கு கல்வி உரிமை மறுக்கப்பட்டது, அரசியல் நிர்ணய உரிமைகள் மறுக்கப்பட்டது என்றுதான் அன்று பிரபாகரன் போன்ற தலைவர்கள் உருவாகியிருக்கிறார்கள். அவர்கள் அன்று இளைஞர்களாக இருந்திருக்கிறார்கள் 60களுடைய ஆரம்பங்களில், 60களுடைய இறுதியில். காரணம், அப்போ 54 பிறந்தவர் பிரபாகரன். அப்போ 60களில் 70களெல்லாம் அவங்க இளைஞர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்போது அவருடைய குரல் ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்கிறது. பிரபாகரன் அவருடைய குரல், சிங்கள அரசியல்வாதிகள் உண்மையான பௌத்தனாக இருந்திருந்தால் நான் ஆயுதம் தூக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது என்று. நாம் எப்போதுமே ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை எல்லோருக்கும் இருக்கிறது. தர்க்க ரீதியாக பார்த்தால் கூட சதவீதம் குறைந்தது என்று ஒரு உண்மை நமக்கு ஒரு பக்கம் இருக்கிறது. என்ன சதவீதம்? அரசு வேலைவாய்ப்பு, கல்வியில். அப்போ இதுக்கான காரணம் என்ன என்பது ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளை அரசியல் நிர்ணய உரிமைகள் மூலமாகவே மீட்டெடுத்திருக்க வாய்ப்பு இருந்ததா அல்லது அந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதா என்பதற்கான சரியான தகவல் நம்மகிட்ட இல்லை. அப்போ அந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. பல்வேறு இயக்கங்கள், தமிழீழ விடுதலை புலிகள் மட்டுமல்ல, பல்வேறு தமிழ் இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. இன்றளவும் இலங்கையினுடைய நாடாளுமன்றத்தில் இந்த தமிழர்கள் சார்பாக பேசக்கூடிய எம்பிகள் இருக்கிறார்கள். அவர்கள் இன்றும் இந்த கணக்குகளில் தெளிவுபடுத்தியதாக எனக்கு நினைவில்லை. எந்த கணக்கு, எதனால் இந்த விடுதலை புலிகள் விடுதலை புலிகள் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை நினைவு கூர்ந்து அதனால புள்ளி விவரங்களோடு பேசியதாக எனக்கு நினைவில்லை. நான் இப்போ அடுத்த கட்டத்துக்கு எங்கே வர்றேன் அப்படின்னா, ஆயுதம் ஏந்திய கலாச்சாரம் ஆரம்பிச்சாச்சு. நாம தான் இந்தியர்களாகிய நாம் தான் அந்த உணர்வோடு கொடுத்தோமா அல்லது எந்த அரசியல் காரணத்துக்காக கொடுத்தோம், என்ன இராணுவ பயிற்சி கொடுத்தோம், ஆயுதங்களை வழங்கினோம், நிதியுதவி வழங்கினோம் என்பதெல்லாம் மறைக்கப்படாத வெளிப்படையான உண்மைகள்.
விடுதலை புலி இயக்கங்களுடைய பல தலைவர்கள் டெல்லியில் இருக்கிற இராணுவ பயிற்சி முகாமில் பயிற்சி எடுத்ததை பல இராணுவ அதிகாரிகள் தங்களுடைய வாழ்க்கை குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பகிரங்கமான வெளிவந்த செய்தி. நாம் பயிற்சி கொடுத்த ஒரு இயக்கம் நம்முடைய நாட்டினுடைய பிரதமரை ஏன் கொள்ள வேண்டும்? இங்குதான் அந்த வித்தியாசம் ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த நாட்டில் ஒரு இறையாண்மைக்கு உட்பட்ட ஒரு நாட்டில் அந்த நாட்டினுடைய உள்நாட்டு யுத்த குழுவாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் பல ஆண்டுகளை, இன்னும் சொல்லப்போனால் 20ஆம் நூற்றாண்டின் சிறந்த போராளி இயக்கம் என்றுதான் அது உலகளாவிய அளவில் அதை அறியப்பட்டது. காரணம், அது இராணுவத்தை எதிர்த்து மட்டுமே போராடும், பொதுமக்களை கொள்வதில்லை என்ற ஒரு கொள்கை இருந்தது. நான் அறிந்த வரையில் இராணுவ முகாமை கைப்பற்றியது, துறைமுகத்தை கைப்பற்றியது, கடற்படை முகாமை கைப்பற்றியது என்றுதான் செய்திகள் வறுமை ஒழிய சிங்கள மக்களை கொன்றது என்ற செய்தி வந்ததாக நான் அறியவில்லை. ஒருவேளை நான் அறியாமல் இருந்திருக்கலாம், அது வேறு. சரி, 90களில் ஒரு இந்திய பிரதமரை கொன்ற பிறகு ஒரு இந்திய இறையாண்மை கொண்ட அரசாங்கம் எப்படி ஒரு இயக்கத்தை ஆதரிக்கும்? ஆதரிக்காது. ஆனால் அன்றும் கூட உணர்வு பூர்வமாக பேசி இந்த தமிழீழ விடுதலை புலிகளுடைய உண்மையான நியாயத்தை சொல்லாமல் உணர்ச்சி வசப்பட்டு பேசியே திமுகவினுடைய அன்றைக்கு திமுகவில் இருந்த இன்றைக்கு மதிமுகன்னு இயக்கத்தை ஆரம்பித்த வைகோ அவர்கள் தான் இதில் ரொம்ப டாப்பில் இருந்தார். அவர் பேசும்போதே உணர்ச்சி வசப்படுவார். பொதுவாக அவர் ஒரு எழுச்சி பேச்சாளர், உணர்வுகளை தூண்டக்கூடிய அல்லது மொழி உணர்வை தூண்டக்கூடிய ஒரு எழுச்சி பேச்சாளர். அன்றைய அரசியல் பிழைப்பிற்காக தான் அவர் செய்தார் என்பது இப்போது தெரிகிறது. மதிமுக என்ற கட்சி ஆரம்பித்த பிறகு கூட அவர் அடிக்கடி கூட்டத்தில் திடீர்னு கண்ணீர் விட்டு அழுவார். நான் அவர் அழுவதையோ அவருடைய தமிழ் பற்றியோ குறைவாக கூறவில்லை. ஆனால் தமிழீழம் என்ற பிரச்சனையை அவர் அணுகும் பொழுது இந்திய அரசியல்வாதிகள் இப்போது இருக்கிற சீமான் முதற்கொண்டு, இப்போது இருக்கிற நாம் தமிழர் கட்சி சீமான் முதற்கொண்டு இலங்கை பிரச்சனையை அணுகும் பொழுது அவர்களுக்கு அரசியல் முதிர்ச்சி இல்லை என்பதை பகிரங்கமாக குற்றச்சாட்டுகிறேன். ஈவன் வைகோவுக்கு அது அரசியல் முதிர்ச்சி இல்லையா, யாரையா நீ அப்படின்னு என்னை நீங்கள் கேட்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கேளுங்கள். ஒரு நமக்கு பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தினுடைய பிரச்சனையை, அதனுடைய உள்நாட்டு பிரச்சனையை நீங்கள் அணுகும்போது எப்படி அணுகணும்? உணர்ச்சி வசப்பட்டா? சரி, இது இன்னொரு கேள்வி எனக்கு அடிக்கடி எழும். என்ன தெரியுமா, நம்ம கடலில் பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடாவில், இந்திய பெருங்கடலில், இலங்கையை ஒட்டிய பகுதிகளில் அடிக்கடி இலங்கை இராணுவத்தினார இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முன்னாடி இலங்கை இராணுவத்தினால தமிழ் மீனவர்கள் சுடப்படுவார்கள், தமிழக மீனவர்கள். நன்றாக குறிப்பாக கவனிச்சுக்கிடுங்க இந்த வார்த்தையை. எந்த செய்தி ஊடகமும் அவர்கள் சுட்டுக் கொல்லப்படும் பொழுது, சிங்கள இராணுவத்தினால் சுட்டுக் கொல்லப்படும் பொழுது, சிங்கள கப்பல் படையால் சுட்டுக் கொல்லப்படும் பொழுது இந்திய மீனவர் சுடப்பட்டார் என்று சொல்ல மாட்டார்கள், தமிழக மீனவர்கள் சுடப்பட்டார் என்று தான் சொல்வார்கள். ஏன்? இந்த இனப்பிரிவினையை இங்கிருந்து ஆரம்பிக்குது இந்த அரசியல் கட்சிகள். அப்போது மற்ற மாநிலங்கள், அதாவது இந்தியாவினுடைய மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட மற்ற மாநிலங்களில் ஏன் இந்த தமிழர்களுக்கு, தமிழுடைய ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவை திரட்ட இந்த அரசியல்வாதிகள் மறந்தார்களா அல்லது அவர்களால் இயலவில்லையா? இந்த ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ மே 18 தினத்துக்காக பேச ஆரம்பித்த நான் ஏன் விரிவாக பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, இது அரசியல்வாதிகளால் ஒரு சித்தாந்தம் வடிவமைக்கப்பட்டு அது ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததியிற்கு கடத்தப்படுகிறது. இந்த சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய சில கேள்விகளை தான் நான் இங்கு கேட்கிறேன். திரு பிரபாகரன் அவர்கள் உயிரிழந்ததோ அவருடைய நீண்டகால போராட்ட வாழ்வையோ யாரும் குறையிட முடியாது. இன்னும் சொல்ல போனால், நான் இலங்கை ஒரு பத்திரிகையிலே நான் வாசிச்சிருக்கேன். அவர் முன்னாள் இராணுவ அதிகாரி. அவர் சொல்கிறார், அவர் மிகச்சிறந்த போர் வீரன். யாரு? பிரபாகரன். இலங்கை இராணுவ அதிகாரிகள் மிகச்சிறந்த போர் வீரன், அதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் எங்கள் நாட்டை சேர்ந்த தலைவர்களை கொள்வதும் எங்கள் இராணுவத்தை கொள்வதும் இருந்ததனால் நாங்கள் எதிர்த்து போராடினோம். மற்றபடி அவர் குறைத்து மதிப்பிட இயலாத ஒரு போர் வீரன் என்று அந்த அதிகாரி பேர் ஞாபகம் இல்லை, நான் இதில் படிச்சிருக்கேன். ஸோ எந்த இடத்துலையுமே எதிரிகளால் கூட புகழப்பட்ட ஒரு தலைவர் தான் எல்டிடி தலைவர் திரு பிரபாகரன். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, 2000ங்களுடைய ஆரம்பங்களில் 2001, 2002, 2003 நார்வே நாட்டு பிரதிநிதிகள் மற்றும் பல்வேறு நாட்டை சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த சமாதான உடன்படிக்கை என்று வரும்பொழுது ஒரு பெரிய அரசியல் பிழையை திரு பிரபாகரன் செய்துவிட்டாரோ என்ற சந்தேகம் எனக்கு உண்டு. ஏனென்றால் அன்று அரசியல் உரிமைகளெல்லாம் தருவோம், ஆனால்
தனிநாடு என்ற ஒற்றை கோரிக்கையை மட்டும் நீங்கள் விலக்கி வையுங்கள், நாங்கள் மற்றதெல்லாம் நாங்கள் மிக எளிமையாகவே அதை உங்களுக்கு பெற்றுத் தருவோம் என்று வரும்பொழுது அந்த வாய்ப்பினை பெற தவறுகிற அவர் பிரபாகரன் அவர்கள் அந்த வாய்ப்பினை பெற தவறிவிட்டாரோ என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. ஆனால் ஒரு பெரிய போராளி இயக்கத்தினுடைய தலைவரை அவருடைய அணுகுமுறையை ஒரு சின்ன விஷயத்தில் போய் நான் எடை போட்டுறது தவறு தான். அன்னைக்கு களச்சூழல் என்ன என்று தெரியாது. இதுக்கு ஒரு சின்ன சான்று அவரை நான் சொல்லாமல் இல்லையான்னு கூட தெரியல. அது சொன்னால் அந்த செய்தியினுடைய நோக்கமே மாறிடும் அல்லது என்னை பற்றிய ஒரு வியூகமே என்னை பற்றிய ஒரு பார்வை மாறிடும்ன்றனால கொஞ்சம் தயங்குறேன். இருந்தாலும் சொல்கிறேன், பிரபாகரனுடைய மிக நம்பிக்கைக்கூடிய தளபதியாக இருந்தவர் கருணா அம்மான். இன்று அவர் இலங்கையினுடைய பாராளுமன்ற எம்பியாக இருக்கிறார். திரு கருணா அம்மான் பல போராட்ட வடிவங்களை எடுத்து இயக்கியவர், களப்போராளி, களத்தில் நின்று போராடியவர். அன்றைய மறைந்த பிரபாகரன் அவர்களுக்கு மிக நம்பிக்கைக்குரிய தலைவர்கள் ஒருத்தர் இருந்தவர். அவருடைய நேர்காணல் ஒன்றில் பார்த்தேன். அவர் அதிகமாக தமிழின துரோகியாக உலகம் முழுவதும் அறியப்படுபவர். இதை நேர்காணலில் ஒரு செய்தியாளர் அவர்கிட்ட கேட்குறார், நீங்கள் தமிழினத்துக்கு துரோகம் செய்தீர்கள், விடுதலை புலிகளுக்கு துரோகம் செய்தீர்கள் என்று ஒரு விடயம் வருகிறதே, இதை எப்படி நீங்கள் கூறுகிறீர்கள் என்று. அவர் ஒரு பதில் சொன்னார். 2003, 2002 இந்த மாதிரி சமயங்களில் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள், அதாவது வெளிநாட்டு அரசாங்கத்தினுடைய முயற்சியினால் ஒரு தீர்வு ஏற்படும் பொழுது நாம் அதில் கையெழுத்து இடலாமே என்று ஒரு ஆலோசனை இந்த கருணா அம்மான் பிரபாகரனிடம் கூறியதாக அவர் கூறுகிறார். இன்னும் கருணா அம்மான் உயிரோடு தான் இருக்கிறார். அவரிடம் கேட்டால் கூட அவர் இன்னும் விளக்கமாக சொல்வார். அதில் எனக்கு என்ன செய்தினா, இந்த கருணா அம்மானுக்கு என்ன ஒரு நிர்பந்தம் இருந்திருக்கு அப்படின்னா, அவர் சார்ந்திருந்த மாநிலங்கள், வடகிழக்கு மாகாணங்களில் வீட்டுக்கு ஒருவரை யுத்தத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இந்த இயக்கம் செய்திருக்கிறது. இவர் அவரே கூறுகிறார், வீட்டுக்கு ஒருவர் யுத்த களத்துக்கு வரணும். அப்போ வீட்டுக்கு ஒரு பிள்ளை கூட்டிகிட்டு வர்ற பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா, கருணா அம்மான் போன்ற படைத்தளபதிகளுக்கு இருக்குது. ஏன்னா இவர்கள் ஆட்களை சேர்க்கணும். யுத்தத்தில் நிறைய உயிர்கள் பலியாகும், இராணுவத்தோடு மோதும் போது பலியாகும். இந்த பலியான எண்ணிக்கையை சரி கட்டணும்னா இவங்களுக்கு விடுதலை புலி இயக்கத்துக்கு ஆட்கள் போரிடறதுக்கு ஆள் வேணும். அப்போ வீட்டுக்கு ஒருத்தர் அனுப்புங்கன்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தி கூட்டு வரக்கூடிய நிர்பந்தம் இந்த தளபதிகளுக்கு இருக்குது. அது கருணாமன் சொன்னது தான். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி நிறைய பழி கொடுத்தா அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமையும் இந்த தளபதிகளுக்கு வருது. அதில் குறிப்பாக அந்த கருணாமனுக்கு வருது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஐயா நமக்கு தமிழீழம் என்பது எதற்காக நாம் தமிழீழத்தை கேட்டோம், தனிநாடு கேட்டோம், நமக்கான சுய அரசியல் நிர்ணய உரிமைகளை அமைத்துக் கொள்வதற்கு. அந்த அரசியல் நிர்ணய உரிமைகளை அவர்கள் தரும் பொழுது நாம் ஏன் அதை இந்த ஒற்றை நாடாகவே இருந்துவிட்டு போகலாமே அப்படிங்கிறனால தான் கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. அப்போது பிரிந்து வருகிறார். அவர் பிரிந்து வருவதற்கான வேறு சில காரணங்கள் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம், அதற்குள் நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இந்த விடயத்தை வைத்து பார்க்கும் பொழுது எனது சந்தேகமும் அந்த இடத்தில் தான், திரு பிரபாகரன் அவர்கள் இந்த இடத்தில் ஒரு சிறிய சமரசம் செய்து கொண்டு இத்தனை லட்சம் உயிர்களை காப்பாற்றியிருக்கலாமோ என்ற ஒரு சின்ன செய்தி தான் எனக்குள் எழுகிறது. ஏனென்றால் ஒரு போராளி இயக்கத்தினுடைய தலைவர் எந்த காலத்திலும் அவர் எந்த இலக்கிற்காக தன் போராட்டத்தை துவக்கினாரோ அந்த இலக்கினை விட்டால் அவர் போராளி என்ற அடையாளத்தை இழந்து விடுவார் என்ற அச்சமும் அவருக்கு இருந்திருக்கலாம். அது எனக்கு புரிகிறது. உலகத்தினுடைய எந்த ஒரு போராளி இயக்கமான இன போராளி இயக்கமாக இருந்தாலும் சரி, அவர்கள் தொடங்கிய புள்ளியிலிருந்து எந்த இலக்கினை அடைய வேண்டும் என்று தீர்மானித்தார்களோ அந்த இலக்கினை அடைவதற்கு முன்பாக அவர்கள் மரணமே நேரிட்டாலும் கொள்கையிலிருந்து விலகக்கூடாது என்பதுதான் ஒரு போராளி இயக்கத்தினுடைய தலைவனுக்கு தகுதியாக இருக்க முடியும். நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நகர்வு, முன்னகர்வு, பின்னகர்வு என்பது அரசியலுக்கு மிக சிறந்த இலக்கணமாக இருக்கும் என்று நம்புகிறேன். என்ன முன்னகர்வு, பின்னகர்வு? அதாவது நாம் எடுத்த கொள்கைகளோடு, நாம் எடுத்த லட்சியங்களோடு நாம் தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது சில இடங்களில் பின்னகர்வுகள், அதாவது பின்னோக்கி நகர்ந்து நாம் இலக்கினை அடைய வேண்டும். அப்படின்னா அன்னைக்கு அவர் சொல்றதை கேட்டுட்டு அவர் பேசாமல் போயிருந்தாருன்னா அவர் மரியாதை என்னாகிறது அப்படின்னு கேட்கலாம். அப்போ இலங்கை இராணுவம் செய்ததெல்லாம் சரியா அப்படின்னு கேட்டால், இந்த இரண்டுக்குமே நாம் விடுதலை புலிகள் தான் சரி, இலங்கை இராணுவம் தான் சரி என்று நாம் எந்த இடத்திலும் பிரித்து கூற இயலாத அளவுக்கு நமக்கு தரவுகளுடைய தட்டுப்பாடு இருக்கு. தரவுகள் இல்லை. 2003க்கு அப்புறம் தான் இந்த மீடியாக்களுடைய வெளிச்சம், இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி, இந்த வளர்ச்சியின் ஊடாக நாம் அறியப்பட்ட நமக்கு கிடைத்த தகவல்கள், இதன் அடிப்படையில் தான் நம்முடைய
அடுத்த கட்ட சந்ததிக்கு வரலாறு வந்து சேர்கிறது. இப்போது என்னுடைய உரையினுடைய இறுதியில் நான் என்ன சொல்ல வரேன்னா, அடுத்த சந்ததி, அடுத்த தலைமுறை அந்த வரலாறு ஏன் ஆரம்பிக்கப்பட்டது என்பதிலிருந்து அது எப்படி முடிந்தது என்பது வரை அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் அது இனதுவேஷமாக மாறிவிட வேண்டாம். அது இனதுவேஷமாக அங்கு இருப்பவர்கள் தான் அங்குள்ள அரசியல் தெரியும், அங்கு இருப்பவர்களுக்கு தான் அந்த நிலைமை தெரியும். இன்னும் சொல்ல போனால் 1990 இறுதியிலும் 2000 ஆரம்பங்கள்லையும் தமிழீழ மக்களே சொன்னார்கள், தயவு செய்து எங்களுக்காக நீங்கள் நானே செய்தி சாதனைகளை படிச்சிருக்கேன், தயவு செய்து எங்களுக்காக போராடுறேன்னு சொல்லி எங்களை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தாதீர்கள், உங்களுக்கு எங்களுடைய உண்மையான பிரச்சனை புரியவில்லை என்று கூறினார்கள். அவர்கள் திரு பிரபாகரன் அவர்களை குறைவாக மதிப்பிடவும் இல்லை. அதே சமயத்தில் இலங்கை அரசாங்கம் செய்தது முற்றிலும் சரி என்றும் கூறவில்லை. அவர்கள் பிரச்சனையை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். மீண்டும் மீண்டும் நான் சொல்ல வருவது அதுதான், பிரச்சனையை மிக சரியாக புரிந்து கொண்டு அணுகியிருக்க வேண்டும். அந்த அணுகுமுறைகளில் ஏற்பட்ட பிழை அந்த ஒரு பெரிய போராளி இயக்கத்தினுடைய தலைவனுடைய மரணத்திற்கும் அதன் ஊடாக ஏற்பட்ட தமிழர்களுடைய லட்சக்கணக்கான தமிழர்கள் இறந்ததற்கும் அவர் ஒரு காரணமாக அமைந்து விட்டார். அந்த பிழையை அவர் தவிர்த்திருக்கலாம் என்பதுதான் எங்களுடைய. அதற்காக 2 லட்சம் மக்களை கொண்டதுக்கு பிரபாகரன காரணம்னு யாரும் கொந்தளிக்க வேண்டாம். இராணுவம், இன்னும் சொல்லப்போனால் ஒரு யுத்தம், அந்த யுத்தத்தின் முன் களமாக நிறுத்தியது பொதுமக்கள். அப்போ இராணுவம் முன்னேறி வரும்பொழுது பெரும்பான்மையான மக்கள் அந்த முன்களமாக விடுதலை புலிகள் நிறுத்தி தங்களை தற்காத்து கொண்டார்கள் என்ற ஒரு போர் செய்தியும் யுத்த செய்தியும் உண்டு. இதில் எது உண்மை, யார் கண்டிருக்கிறார்கள் தெரியவில்லை. ஆனால் 2 லட்சம் தமிழர்களை இழந்தது எவ்வளவு பெரிய துயரமான விஷயம். அது அவ்வளவு எளிதாக நாம் மறந்துவிட இயலாது. வரலாறு அவ்வளவு எளிதாக அது மறந்துவிடக்கூடாது. இந்த இயக்கத்தினுடைய இந்த இயக்கம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, எது தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, அந்த இறையின்மை எப்போது தமிழர்களை நசுக்கியது, அதிலிருந்து எப்படி அவர்கள் வெகுண்டெழுந்தார்கள், இது எவ்வாறு அண்டை நாடுகளோட உறவுகளை வைத்துக் கொண்டது, எவ்வாறு வீழ்ந்தது, இதை ஒரு வரலாறாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உண்மை புரியும். இன்றளவும் இலங்கை ஒரு இயற்கை வளமும் நான் அறிந்த வரையில், என் சிற்றறிவுக்கு எற்றிய வரையில் கலாச்சாரம் கொண்ட மக்களையும் கொண்ட மக்கள் வளம் கொண்ட நாடாகத்தான் இருக்கிறது. நான் சொல்வது இன்று நாம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த ஒரு தினத்தை கடைபிடிக்கும் பொழுது உண்மையான வரலாறை அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்ல வேண்டும். இன்றைய இளைஞர்கள், இன்றைய தலைமுறை அந்த உள்நாட்டு யுத்தங்களை மறந்து இன்றும் இந்த தமிழ் பேசும் இளைஞர்களும் சிங்களம் பேசும் இளைஞர்களும் இணைந்து பணியாற்றுகிறார்கள், அரசு பணிகளில் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் நான் அங்கு கேள்விப்பட்டவரை அந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்ற நீதிபதியாக கூட தமிழர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் எந்த இடத்தில் உரிமை மறுக்கப்பட்டதாக பிரபாகரன் அவர்கள் இந்த போராட்டத்தை தொடங்கினார் என்ற கேள்வியும் எழுகிறது. ஒரு ஸ்டேடியத்துக்கு பேரே கொழும்புல, அந்த ஸ்டேடியம் பேர் மறந்து போச்சு, அந்த ஸ்டேடியத்துக்கு பேரே தமிழரோட பேர் தான் வச்சிருக்கிறாங்க. செல்லத்துறை ஸ்டேடியம் ஏதோ ஒரு ஸ்டேடியம் பேர் சொல்கிறாங்க, நினைவு சரியாக இருக்குமானால் செல்லத்துறை, இல்லை வேறு ஏதோ ஒரு தமிழருடைய பெயர் தான். உச்சநீதிமன்ற நீதிபதியாக பல தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் பிரபாகரன் அந்த தமிழில், நான் பிரபாகரன் என்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம், தமிழ் ஈழ இயக்கங்கள் எந்த காரணத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது? ஏனென்றால் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போ 2009 யுத்தத்தை மட்டுமே நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால் இலங்கை ஒரு மாபெரும் இன ஒழிப்பை செய்தது என்றுதான் கருத வேண்டியிருக்கும். ஆனால் இதை செய்தது ராஜபக்சே குடும்பம் என்று குற்றம் சாட்ட வேண்டியிருக்கும். ஆனால் ஒன்றை நினைவு கூறுங்கள், ராஜபக்சே குடும்பம் அரசாட்சிக்கு வந்தது எப்போது? இந்த யுத்தங்கள், இந்த சிவில் வார் தொடங்கியது எப்பொழுது? பொருளாதார மந்த நிலையை அவர்கள் எதிர்கொண்டது எப்போது? பொருளாதார நெருக்கடியை அவர்கள் எதிர்கொண்டது எப்போது? அந்த நாடு பல வரலாற்று நெருக்கடிகளையும் பொருளாதார நெருக்கடிகளையும் சர்வதேச அழுத்தங்களையும் சுமந்து கொண்டுதான் அந்த நாடு கடந்து வந்திருக்கிறது. இந்த வழியில் 2 தரப்பினரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தமிழர்களும் சரி சிங்களவர்களும் சரி. இறுதியாக மே 18 அன்று வரலாற்றினை மிக சரியாக புரிந்து கொள்ள இந்த தலைமுறை சந்ததியினர் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே எனது கோரிக்கை. இதில் நமக்கு தரவுகள் சரியாக இல்லை, நாம் கேள்விப்பட்ட ஊடக செய்திகள் வாயிலாக நாம் ஒரு வரலாற்றை புரிந்து கொண்டோம், அதிலும் மாறுபட்ட செய்திகள் நிறைய இருக்கின்றன. இன்றளவிலும்
பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் என்று கூறிக்கொள்ளும் ஒரு பிரிவும் இருக்கிறார்கள். முக்கியமாக தமிழக அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் பிழைப்பிற்காக, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, இலங்கை பிரச்சனையை அணுகும் பொழுது அது என்ன அடிப்படையில் எழுந்தது, அது என்ன அடிப்படையில் கொண்டு சென்றால் அந்த இனம் தீர்வு காணும் என்பதை ஒரு ஆய்வு பார்வையாக பார்க்காமல் உணர்வு பூர்வமாக தமிழக மக்களுக்கும் சரி, தமிழ் ஈழத்தை ஆதரிக்கக்கூடிய மக்களுக்கும் சரி, அவர்கள் உணர்வுபூர்வமான செய்திகளை கொடுத்து ஒரு தலைமுறையே தவறான வரலாறை, பிழை வரலாறை புரிந்து கொண்டவர்களாக மாற்றியிருக்கிறார்கள். இந்த வரலாறு மிக சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இதில் யாரையும் குறை கூறுவதும் நிறை கூறுவதும் என் நோக்கம் அல்ல. மே 18 ஒரு புதிய சிந்தனை உருவாக்குவோம். இன்று உலகளாவிய வர்த்தகம், குளோபலைசேஷன் என்று உலகளாவிய வர்த்தகம், உலகளாவிய சித்தாந்தங்கள், பல்வேறு நாடுகளுடைய தொடர்புகள், இராணுவ அமைப்பு என்ற அமைப்பை நீக்கி மக்கள், மனித இனம், இன்னும் சொல்ல போனால் மனிதாபிமானம், இதையெல்லாம் வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு நேரம். இந்த நேரத்தில் பகை மறப்போம், நேசம் வளர்ப்போம். இதுதான் என்னுடைய இந்த மே தினத்திற்கான என்னுடைய தமிழகம் டைம்ஸ் சேனலுடைய செய்தியாக நான் கூறுகிறேன். இதில் யாருக்கேனும் வருத்தங்கள் இருந்தால் மன்னிக்க வேண்டும். குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் இதை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். என்ன அடைந்து விட்டோம் என்று நீங்கள் இலங்கை அரசாங்கத்தை ஆதரிக்கிறீர்களா என்று கேட்டால் இல்லை. நான் வரலாறை மிக சரியாக அந்தந்த காலத்து நியாயங்களோடு, எழுத்தாளர் ஜெயகாந்தன் கூறுவார், அந்தந்த காலத்து நியாயங்கள், அந்தந்த நேரத்து நியாயங்களோடு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இலங்கை விவகாரம் சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவர் இறந்த தினத்தில் மிக சரியாக புரிந்து கொண்டு நாம் அந்த தீர்வை அடைந்து விட்டோமா என்பதை தெரிந்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கு அந்த வரலாறு அளிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இதை பொறுமையாக இவ்வளோ நேரம் கேட்ட எல்லாருக்கும் நன்றி. பிழைகள் இருந்தால் திருத்திக் கொள்கிறேன். அதை உங்களுடைய பின்னூட்டங்களை அனுப்புங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.